வெல்கம் டு TAFE இன்ஸ்டியூட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸாம்ஸ். ரேஷியோட ஒரு சப் டாபிக்னே சொல்லலாம் பார்ட்னர்ஷிப். அதில் பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் என்னது ஒரே ஃபார்முலா தான். என்னது? ப்ராஃபிட் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு டைம் பீரியட். அதாவது என்னது, நம்ம ப்ராஃபிட் அப்படின்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்டு டைம் பீரியட். அதாவது இப்போ ஒரு வருஷம் இருக்குன்னு வைங்களேன், அதுதான் என்னது டைம் பீரியட். அதில் 6 மாதம் அப்படின்றது டைம் பீரியட். அதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், 5000 10,000 15,000. இப்போ 10,000 வந்து 6 மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதோட ப்ராஃபிட் என்ன ரேஷியோ அப்படின்றது தான் இதுக்கான இது டைரக்ட் ஃபார்முலா தான். இப்போ ப்ராஃபிட் ஈக்குவல் இன்வெஸ்ட்மெண்ட் டு டைம் ரேஷியோவா. இப்போ ப்ராஃபிட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் என்னது டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டும் டைமும் இன்வெஸ்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். நம்ம சம்ஸ் பார்க்குறப்ப நம்ம பார்ப்போம் ஒன்றா. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ 2 பேர் பார்ட்னர்ஸ் இருக்காங்களா, பிஸ்னஸ் எவ்வளோ கேபிட்டலில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா, எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு 6,000 and 8,000. ப்ராஃபிட் எவ்வளவு? ப்ராஃபிட் ஈக்குவல் டு 5,600. அவங்களோட ஷேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு கேபிட்டல் அப்படின்றதான இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டோட எவ்வளோ இருக்குது? 6,000 8,000. இப்போ இதோட ரேஷியோ பாருங்களேன். இப்போ அடிச்சு கொடுத்தா என்ன வரும்? இதே அடிச்சுனா 3 times, இங்கே 4 times. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ என்னது? 3:4. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ப்ராஃபிட்டும் என்னது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ என்னது, இந்த ரேஷியோவில் நம்ம ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ இதுவா, அப்போ மொத்த ப்ராஃபிட் ரேஷியோ என்னது? அப்போ ப்ராஃபிட் ரேஷியோ எப்படி இருக்கும்? 3:4 தான் இருக்கும். ஏன்? இன்வெஸ்ட்மெண்ட்டும் ப்ராஃபிட்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இப்போ இந்த 7 part அப்படின்றது தான் எவ்வளோவா? 5,600. என்ன கேட்டிருக்காங்க? ஏவோடது கேட்டிருக்காங்க. அப்போ ஏவோடது என்னது? ஃபர்ஸ்ட் பார்ட். அப்போ 3 பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எத்தனை டைம்ஸ் சார்? 8 times. அப்போ 800. அப்போ 800 into 3 2,400. ஆப்ஷன் டி 2,400. நெக்ஸ்ட் கொஸ்டின். சீதா, கீதா, ரீதா 3 பேர் எவ்வளோ? 20,000 50,000 40,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ப்ராஃபிட் வந்து எவ்வளவு? 12,100. ப்ரொபோர்ஷன் இன்வெஸ்ட் பண்ண ஷேர் ஆஃப் ரீட்டாவோடது என்னன்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. இப்போ அதே தான் ரேஷியோ எடுங்க. இப்போ 20,000 50,000 40,000 ரேஷியோ என்னது? ஃபர்ஸ்ட் 0 கேன்சல் பண்ணிட்டா எவ்வளோ இருக்கும்? 2:5:4. ஓகே, இது என்னது? இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ சொல்கிறாங்க? 12,100. இது என்னது? ப்ராஃபிட். சரி, ஓகே. என்ன சொல்கிறாங்க? இப்போ டிவைடட் ப்ரொபோர்ஷன் ஷேர் ஆஃப் ரீட்டாவோடது என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ரீட்டாவோட என்னது? 4. இப்போ இந்த மொத்த பார்ட் எவ்வளவு? 11. 11 பார்ட்டில் ரீட்டாவோடது மட்டும் என்னன்னு கேட்குறாங்க. 4 பார்ட். எதில்? ப்ராஃபிட்டில் தானே. அப்போ 21200. அப்போ அடிச்சு கொடுத்தா 11 அடிச்சு கொடுத்தா 1100. அப்போ 4 into 1,100 எவ்வளவு? 4,400. ஆப்ஷன் சி. இது என்னது? டேரெக்டாகவே போட்டுடலாம். ஏன்? நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவும் ப்ராஃபிட் ரேஷியோவும் டேரக்ட்லி ப்ரொபோஷன் அப்படின்றதுனால இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவா நம்ம டேரெக்டாகவே என்னது ப்ராஃபிட்டுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சரி, இப்போ பாருங்களேன். என்ன கேட்டிருக்காங்க? ப்ராஃபிட் தானே கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் ப்ராஃபிட் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ டைம் தானே. 2 பேர் கொடுத்துருக்காங்க, பூர்வா அண்டு துர்பா. இப்போ என்ன? 8,000 into 7. இதுக்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ? 7,000 into 8. ஏன்? நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 8,000. டைம் பீரியடு 7 months. இங்கே எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்? 7,000. இங்கே டைம் பீரியட் 8 months. அவ்வளோ. 2க்கான ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. பார்த்தாலே தெரியுது. இந்த 3 0 இந்த 3 அடியாயிரும், 8க்கு 8 அடியாயிரும், 7க்கு 7 அடியாயிரும். அப்போ ரேஷியோ என்னது? 1:1. ஆப்ஷன் சி 1:1. இப்போ பாருங்களேன், இந்த சம் பாருங்களேன். ஏபிசி இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க? ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க. சேம் தான். ப்ராஃபிட் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ டைம் ரேஷியோவா. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவும் டைம் ரேஷியோவும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிரும். அப்போ 2 into 4 எவ்வளவு? 8 = 3 into 5 எவ்வளோ? 15 = 5 into 6 எவ்வளோ? 13. அப்போ இதுதான் என்னது? ப்ராஃபிட்டோட ரேஷியோ. ப்ராஃபிட் தானே கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ ஆப்ஷன் சி. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? ப்ராஃபிட் பார்ட்னர்ஷிப் சம்ஸு. நம்மளுக்கு இது எல்லாமே என்னது? ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான். ப்ரீவியஸ் இயரில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ என்னது? நம்மளுக்கு அந்த ஒரே ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா டேரெக்டாகவே போடலாம். இப்போ ப்ராஃபிட் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் டைம் ரேஷியோ இருக்கா? திடீர்னு என்ன கேட்பாங்க? டைம் என்னன்னு கேட்பாங்க. அப்போ என்னது? ப்ராஃபிட் பை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ப்ராஃபிட் பை டைம்னு வரும். அந்த ஒரு ஃபார்முலா தான் நம்ம மாற்றி போடுற மாதிரி இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான். இப்போ எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ருபீஸு 1. இது என்ன? இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ டைமு, இன்வெஸ்ட்மெண்ட்டு டைம் அதே தான். 6,000 into 5, 5,000 into 6. இதுக்கு முன்னாடி ஒரு மெத்தட் பார்த்தோம்னா சேம் சம் தான்.
அப்போ 0 0 0 எல்லாம் கேன்சல் ஆகிடும். 6 5 6 5 கேன்சல் ஆனது 1:1. ஆப்ஷன் டி. பார்த்தீங்களா, ஒரே மாடலில் ரிப்பீட்டட் மாடல் தான் கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்மளுக்கு அந்த ப்ராஃபிட் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு டைம் ரேஷியோ அந்த ஒரு பார்ட் மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா டேரெக்டாகவே போடலாம் எல்லாமே. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின். உமர் அண்ட் அவினாஷ் ஸ்டார்டட் அ பார்ட்னர்ஷிப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 10,000 15,000 டியூ டு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களா, இப்போ ஒரு வருஷத்துக்கு பண்ணியிருப்பாங்க சில பேர். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, பாதி ஒரு 8 மாதம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் நிப்பாட்டியிருப்பாங்க. ஒரு பேர் 4 மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி கணக்கு எப்படி போகிறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ இங்கே அப்படி தான் சொல்கிறாங்க, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சினால அவினாஷ் என்ன பண்ணுறாருன்னா 8 மாதத்துலேயே அவர் அமௌண்ட்டை எடுத்துடுறாராம். ஓகேவா, அப்போ 12 monthsல அந்த ப்ராஃபிட் எப்படி டிவைட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஒன்றுமே இல்லை, சேம் தான். இப்போ உமர் அவினாஷ் எப்பயுமே நம்ம நார்மலாக பார்க்குறப்ப டைம் பீரியட் 1 year தான் இருக்கும். ஆனால் இங்கே கொடுத்துருக்கனால நம்ம எவ்வளோன்றதை எடுத்துக்கலாம். இப்போ இங்கே ரேஷியோ என்னது, 10,000 15. அப்போ இதுக்கு 0 0 கேன்சல் ஆயிரும். இங்கே 2 இங்கே 3. அப்போ இங்கே 2 part 3 part. இங்கே என்ன உமர் அவினாஷ் 2 part 3 part. சரி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அவினாஷ் தான் என்னது 8 மாதத்தில் அவரோட அமௌண்ட்டை எடுத்துட்டாரு. அப்போ என்ன அர்த்தம், அவர்கிட்ட 8 மாதம் வரைக்கும் தான் அவர் அந்த அமௌண்ட்டை வச்சிருக்காருன்னு அர்த்தம். அப்போ என்னது × 8. இவர் 12 months வச்சிருப்பாரு. இதுக்கான ரேஷியோ என்னது, இப்போ 2 இங்கே 3. இப்போ 3 3 கேன்சல் ஆயிடும், 2 2 கேன்சல் ஆயிடும். அப்போ ஆன்சர் என்னது 1:1. ஆப்ஷன் சி 1:1 டைரக்ட் ரேஷியோ. அப்போ 8 months எடுத்தோமா, அப்போ அடுத்து என்னது 8 months மட்டும்தான் இவர் வந்து வச்சிருக்காரு. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சினால அவர் 4 மாதத்துக்கு முன்னாடி எடுத்துட்டாரு. ஆனால் இவர் என்னது 12 மாதமும் வச்சிருக்காரு. அப்போ அவங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்றதான் கேட்குறாங்க. இந்த ப்ராஃபிட் ரேஷியோ எப்படி 1:1 வந்துச்சு, ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ பாருங்க மாறி இருக்கு. அப்போ அதை பொறுத்து நம்மளுக்கு மாறும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ என்னது ஏபிசி ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் பார்ட்னர் ஃபார் டைம் ரேஷியோ கொடுத்துருக்காங்களா, ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு தெரியும் ப்ராஃபிட் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ டைம் அப்படின்னு. ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் பை டைம். அது 3 கணக்கு ரேஷியோக்கு எடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்களோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம டேரெக்டாக போட போகிறோம். அப்போ ப்ராஃபிட் எவ்வளவு, ஃபஸ்ட்டு 5 டிவைடட் பை டைம் ரேஷியோ எவ்வளவு 6 months. 5 டிவைடட் பை 6 ரேஷியோ 4 டிவைடட் பை 12 ரேஷியோ 7 divided by 14. அவ்வளோதான். இப்போ என்னது 5/6 1/3 1/2. அவ்வளோதான். இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், எல்சிஎம் 6. ஓகே, இப்போ எல்சிஎம் 6 எடுக்கிறப்ப என்ன பண்ணுவோம்னா எல்லாத்துக்குமே 6 வந்துடும். அதனால நம்ம என்னது கீழே எடுக்க வேண்டியதே இல்லை, டினாமினேட்டர் அப்படியே விட்டுடலாம். இப்போ இங்கே எல்சிஎம் 6 தானே, அப்போ இங்கே 6னா 5 ஆல்ரெடி இருக்குது. இங்கே என்ன வரும், × 2 போட்டால் வந்துருமா. இங்கே என்னது 2, இங்கே என்ன 3 இருக்குது, அப்போ × 3. அப்போ என்ன 5:2:3. ஆப்ஷன் ஏ. இங்கே ஏன் நம்ம டினாமினேட்டர் 6 போடல அப்படின்னு தெரியுதுல்ல. இப்போ எல்சிஎம் 6 அப்படின்னால நம்ம ஆல்ரெடி இங்கே என்னது இங்கேயும் 6 இங்கேயும் 6 இங்கேயும் 6 வந்துடும். அது என்னது கேன்சல் ஆயிடும், அதனால அது தேவையில்லை. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, ராம்தாஸ் இன்வெஸ்டர 90,000 இந்த காஸ்மெட்டிக் பிஸ்னஸ். அவர் ஒரு பிஸ்னஸில் 90,000 இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் லேட்டர் ஷியாம்தாஸ் பிகேம் அ பார்ட்னர் பிஸ்னஸ் வித் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 30,000 அட் த எண்ட் ஆஃப் த இயர். சரி, ஓகே. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராம்தாஸ் இருக்காங்க, ஷியாம் இருக்காங்க. இவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, 90,000. இவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, 30,000. ஓகே, at the end of the year profit was divided them between 4:1. how many months will ஓகே. இப்போ இதுக்கு ரேஷியோ என்னது, 0 0 எல்லாம் கேன்சல் ஆயிடும். இங்கே என்னது 3 1 வருமா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் லேட்டர் ஷியாம், அதாவது இவர் வந்து எல்லா மாதமுமே இருக்கார். அப்போ எத்தனை வருஷம், 12 மாதமும் இருக்கார். ஆனால் இவர் வந்து இருக்கார்ல, இவர் எத்தனை மாதம் இருக்கார் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா ஃபியூ மந்த்ஸ் லேட்டர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியாது எத்தனை மாதம். அப்போ என்ன அர்த்தம், இவர் 12லேருந்து எத்தனை மாதம் இல்லை அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அப்போ 12 - x. ஏன் இப்போ இவர் 12 மாதம் இருந்தார்னா இவர் வந்து எத்தனை மாதம் இருந்தால் நம்மளுக்கு தெரியாது. அப்போ என்னது மீதி கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருமா. சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் ரேஷியோ கொடுத்துருக்காங்கல்ல, அவ்வளோ டேரெக்டாக போல. இது இன்வெஸ்ட்மெண்ட்டு, இது டைம் பீரியட் தானே. அப்போ ஈக்குவல் டு ப்ராஃபிட். அப்போ 36 டிவைடட் பை 12 - x ஈக்குவல் டு 4/1. இப்படி ரேஷியோவில் எழுதிக்கலாமா. ஏன் எழுதிக்கலாம், இது என்னது இன்வெஸ்ட்மெண்ட், இதுவும் என்ன ரெண்டுமே என்னது இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ டைம் தான். அப்போ ப்ராஃபிட் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ டைம் தானே. இதை தான் நம்ம என்னது ஃப்ராக்ஷனில் எழுதியிருக்கோம். இப்போ இதை அடிச்சு கொடுக்கலாமா, இதை அடிச்சு கொடுத்தா எத்தனை டைம்ஸ், 9 டைம்ஸ் வருமா. அப்போ 12 - x ஈக்குவல் டு 9 அப்படின்னா x ஈக்குவல் டு 3. அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் பி 3. ஹவு மெனி இயர்ஸ் Shyam joined the business? After how many months Shyam joined the business?
எத்தனை மாதம் கழிச்சு ஜாயின் பண்ணியிருக்காரு? 3 மாதம் கழிச்சு ஜாயின் பண்ணியிருக்காரு. சரி ஓகே, இப்போ என்ன இந்த சம் புரிஞ்சுச்சா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு வந்து ஹவு மெனி மந்த்ஸ்க்கு அப்புறம் ஷியாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்னது இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ தெரிஞ்சிச்சு 90,000 30,000. அப்போ அதுக்கு ரேஷியோ எடுத்தாச்சு. டைம் பீரியட் எவ்வளவு? இவர் வந்து 12 மந்த்ஸும் இருக்காரு. ஆனால் இவர் எத்தனை மாதம் இருக்காரு நம்மளுக்கு தெரியாது. அப்போ என்னது 12 - Xன்னு எடுத்துக்கலாமா? அதுக்கு நம்ம வந்து ஃப்ராக்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா X = 3 வந்துருச்சா? அப்போ இவர் எத்தனை மாதம் இருந்திருக்காரு? 9 மாதம் இருந்திருக்காருன்னு அர்த்தம். ஆனால் கேள்வி என்னது, ஆஃப்டர் ஹவு மெனி மந்த்ஸ் would ஷியாம் ஜாயின் த பிஸ்னஸ்? இவர் 9 மாதம் இருந்திருக்காரு, இவர் 12 மாதம் இருந்திருக்காரு. அப்போ இவருக்கு அடுத்து எத்தனை 3 மாதம் கழிச்சு ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு அர்த்தம். அதான் கேட்குறாங்க. நம்மளுக்கு ஆன்சர் என்னது? எக்ஸ் அப்படின்றது எவ்வளவு? 3 அப்படின்னு வந்துருச்சா? அப்போ இங்கே 3 போட்டிங்கன்னா இங்கே 9 வரும். அப்போ 9 ஆன்சரு அப்படின்னு போட்டக்கூடாது. இங்கே ஆப்ஷனில் இல்லை, ஆனால் என்னது ஆப்ஷனில் 9 வச்சுருப்பாங்க. ஆன்சர் 9 கிடையாது, 3. ஏன் 3? அவர் எத்தனை மாதம் கழிச்சு ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் கேட்குறாங்க. அவர் எத்தனை மாதம் தான் இருந்தார் அப்படின்னு கேட்டதுனா 9. அவர் எத்தனை மாதம் கழிச்சு ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டதுனால 3. அடுத்த கொஸ்டின் அதே மாதிரி தான். XY ஸ்டார்டட் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு 6 months. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். எக்ஸு ஒய் இசட் 3 பேர் இருக்காங்களா? 8,000 10,000 6 months ஜாயின் பிஸ்னஸ் 6,000. இப்போ எல்லாத்துக்கு ரேஷியோ எடுத்துக்கலாமா? அப்போ இங்கே என்ன வரும்? இங்கே 3 0, இங்கே 3 0, இங்கே 3 0 DX. அப்போ 2 டேபிள் அடிச்சா இங்கே என்ன 4 5 3. சரி ஓகே. ஆஃப்டர் 6 months இஸ் இஸ் ஆல் ஜாயின் வித் த பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 6. ஓகே, இப்போ 6 மாதம் கழிச்சு அவர் ஜாயின் பண்ணுறாரு. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம எப்பயுமே டேரெக்டாக என்னது 1 அப்படின்னு எடுத்துகிட்டு இது வேறு 6 அப்படின்னு எடுக்கக்கூடாது. இங்கே கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ப்ராஃபிட் எத்தனை வருஷத்தில் கேட்டிருக்காங்க? 3 வருஷம். அப்போ 1 வருஷம்னா எத்தனை? 12 மாதம். அப்போ 3 வருஷம்னா 36 மாதம். இங்கே 36, இவர் 36, இவர் 30. இவர் மட்டும் ஏன் 30? ஏன்னா இவர் என்னது இசட் வந்து 6 மாதம் கழிச்சு தான் ஜாயின் பண்ணுறாரு. அதனால இவர் 30 மாதம் தான் இருந்திருப்பாரு. ஏன்னா 3 வருஷம் அப்படின்னா 1 வருஷம்னா 12 மாதம், 3 வருஷம்னா 36 மாதம். இவங்க எல்லாமே 36 மாதம் இருந்திருப்பாங்க. இவர் மட்டும் 6 மாதம் கழிச்சு ஜாயின் பண்ணுறாங்க, 30 மாதம் இருந்திருப்பாரு. இப்போ டேரக்டாக 6 அடிச்சு இங்கே என்ன வரும்? 6 times 5 times 6 times 5 times. வேறு எதாவது அடிக்கலாமா? 3 டேபிள் அடித்தா இது 2 times, இது 2 times. அப்போ என்னது 8 10 5. இதுதான் என்ன ரேஷியோ? எப்போ இப்போ இந்த 2 ரேஷியோ மட்டும் இருக்குது, அடிக்கிற மாதிரி இருக்குது. இதில் அடிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னா நம்ம கேன்சல் பண்ண முடியாது. 3லையுமே அடிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். இப்போ இங்கே 3 இருந்துச்சு, இங்கே 6 இருந்துச்சு, இங்கே 6 இருந்துச்சு, அதனால அடிச்சுனேன். ஒருவேளை இங்கே 3 இருந்து இங்கே 6 இருந்து இங்கே 5 இருந்துச்சு அப்படின்னா நம்ம 3லையும் அடிக்க முடியாது. இது 2 மட்டும் அடிச்சுக்கிறேன் அப்படின்னா அடிக்க முடியாது. 3க்குமே காமனாக இருக்கிறதுல மட்டும்தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? தேர்ஸ் அ ப்ராஃபிட் ஆஃப் இது எவ்வளவு? 23 பார்ட். அப்படிதான் எவ்வளவு? 9660. அப்போ வாட் இஸ் த ஷேர் ஆஃப் இசட்? இசட்டோட என்ன 5 பார்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 5 பார்ட் என்னது? இப்போ இதை கேன்சல் பண்ண முடியுமா? 23ன்றது என்னது? ப்ரைம் நம்பர். அப்போ ப்ரைம் நம்பரில் நம்ம என்னது போட்டு தான் பார்க்கணும். 660. இப்போ 3 times போடலாமா? சரி, 3 times போட்டால் என்ன வரும்? 4 times போடலாமா? 23 4 times போடலாமா? 4 times போட்டால் எவ்வளோ வரும்? 92. ரிமைனிங் எவ்வளோ? 460. ஓகே, அப்புறம் என்னது 2 times 46 and 20 வரும். அப்போ இங்கே என்ன வரும்? 420. அப்போ 420 into 5 போட்டோம்னா என்ன வரும்? இங்கே 0 0. அப்போ 2100 ஆன்சர். ஆப்ஷன் பி 2100. புரிஞ்சிச்சுல? இந்த ரேஷியோ எடுத்து போட்டுட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக போடுறது தான். இந்த 3மே சேர்த்து அதுதான் என்னது ப்ராஃபிட். 23 பாட்டு தான் 9660 அப்படின்னா 5 பாட்டு எவ்வளோ அப்படின்றது தான் கேள்வி. ஓகே, அடுத்த கொஸ்டின். இப்போ 2 employees அனிதா அண்ட் சரிதா பெய்டு அமௌண்ட். இப்போ அனிதா இஸ் பெய்டு 120% ஆஃப் த அமௌண்ட் கிவன் டு சரிதா. இப்போ 2 பேர் இருக்காங்க, அனிதா சரிதா. இப்போ இவங்களுக்கு 100% கொடுக்குறாங்க அப்படின்னா அனிதா இஸ் பெய்ட் 120% ஆஃப் அமௌண்ட். அப்போ இவங்களுக்கு 120% தான். ஆனால் பர்சன்டேஜ் பென்சல் கேன்சலு. இது அடிச்சு கொடுத்தா எத்தனை நிமிஷம் வரும்? 5 6 வருமா? ஓகே, அமௌண்ட் ஷேர் பை சரிதா. இப்போ மொத்த பாட்டில் எவ்வளோ? மொத்த பாட்டு 11. அதில் என்ன கேட்டிருக்காங்க? சரிதாவோட பாட்டு எவ்வளவு? 5 இன்ட்டு மொத்த அமௌண்ட் எவ்வளவு? 6600. அடிச்சு கொடுத்தோம்னா 600. அப்போ எவ்வளவு? 3000. ஆப்ஷன் அப்போ அடிச்சு கொடுத்தா என்ன? 5 into 600. ஆப்ஷன் ஏ 3000. நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுதா? அனிதா சரிதா 2 பேர் இருக்காங்களா? அப்போ இவங்க 100% அப்படின்னா இவங்க 120%. இது 5:6 ரேஷியோவில் இருக்குது. கேட்டிருக்கிறது என்னது? சரிதாவோட தான் கேட்டிருக்காங்க. அப்போ மொத்த பாட்டு 11னா சரிதாவோட தான் 5. டோட்டல் அமௌண்ட்டில் 6600 எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
இப்போ என்ன சொல்கிறாங்க, A and B entered a partnership with 25,000. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது ஆக்சுவலாக போட்டு பார்த்தோம்னா ரொம்ப பெருசாக வரும். இப்போ இவங்க வந்து 7 months இருக்காங்க, 7 monthsக்கு அப்புறம் இவங்க வராங்க, அந்த மாதிரி என்னது 30,000 25,000 எல்லாமே பெருசாக இருக்கா. நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன இங்கே 25,000 50,000 30,000 அப்படி இருக்கா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பார்ட்டை வந்து 5,000 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஒரு பார்ட்டை 5,000 அப்படின்னு நான் எடுத்து வச்சிருக்கேன் முன்னாடி, ஓகேவா. அப்போ இதோட இது எவ்வளோ இருக்கும், இதில் எத்தனை 5,000 இருக்கு, 5 5,000 இருக்கா. அதில் எத்தனை 5,000 இருக்கு, 10 5,000 இருக்கா. இதில் எத்தனை 5,000 இருக்கு, 6 5,000 இருக்கா. அப்போ வச்சுக்கலாமா, புரியுதா என்னன்னு. இப்போ நான் ஒரு பார்ட்டை 5,000 எடுத்து வச்சிட்டேன். அப்போ இதில் 5 10 6 அப்படி இருக்கா. அப்போ இது எவ்வளோ, 25,000 50,000 30,000. சரி, ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்கன்றத அதுக்கப்புறம் பார்ப்போம். ஆஃப்டர் 7 months C gets into the partnership with them. ஓகே, இப்போ இது என்னது, இது A, இது B, இது C. அப்போ 7 monthsக்கு அப்புறம் தான் யார் வரா, C வரா. ஓகே, அப்போ 7 months வரைக்கும் எல்லாருமே இருக்காங்களா. அப்போ இவர் வந்து 7 monthsக்கு அப்புறம் தான் வராருன்னா இவர் எவ்வளோ மாதம் தான் இருந்திருப்பாரு, 5 மாதம் தான் இருந்திருப்பார். மொத்தம் வந்து 12 மாதமா ஒரு வருஷத்துக்கு. அப்போ 7 மாதத்துக்கு அப்புறம் தான் வராருன்னா இவர் 5 மாதம் தான் இருக்காரு அப்படின்னு அர்த்தம். அண்ட் A withdraws his contribution after 9 months. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, 9 monthsக்கு அப்புறம் அமௌண்ட் எடுத்துறாரு. அப்போ இவர் எத்தனை மாதம் தான் இருக்காரு, இவர் 9 months மட்டும்தான் இருக்காரு. அப்புறம் வேற என்ன சொல்லியிருக்காங்க, சியை பற்றி பியை பற்றி எது சொல்லியிருக்காங்களா, பியை பற்றி எதுவுமே சொல்லலை. அப்போ என்ன அர்த்தம், பி 12 மாதமே இருந்திருக்காரு அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்க, 7 மாதத்துக்கு அப்புறம் சி உள்ளே வராரு. அப்போ 7 மாதத்துக்கு அப்புறம் வரானா ஒரு 5 மாதம் தான் இருப்பார், அதனால 5 months. ஏ வந்து withdraws his contribution after 9 months. 9 மாதத்துக்கு அப்புறம் அவர் அமௌண்ட் எடுத்துடுறாரு. அப்போ இவர் 9 மாதம் தான் இருக்காரு. பியை பற்றி எதுவுமே சொல்ல, அப்படின்னா அவர் 12 மாதம் இருக்காங்க. அவனை டேரெக்டாக ரேஷியோ எடுத்துக்கலாம். இப்போ பாருங்களேன், இங்கே 5 tables இருக்கா, இது அடிச்சா இங்கே என்னது 2 times 1 1 1. ஓகே, இப்போ வேற ஏதாவது அடிக்கணும்னா 3 tables அடிச்சா இங்கே 2 times, இங்கே 4 times, இங்கே 3 times. அப்போ ரேஷியோ என்னது 3:, அப்போ ரேஷியோ என்னது 3:8:2. ஏபிசியோட ரேஷியோ என்னது 3:8:2. மொத்த ப்ராஃபிட் எவ்வளவா, வாட் வுட் பி சி ஷேர் இந்த ப்ராஃபிட் அஸ்யூமிங். ஓகே, மொத்த ப்ராஃபிட் எவ்வளவு 10 13. இந்த 13 பார்ட் அப்படின்றது தான் 3,900 அப்படின்னா வாட் இஸ் த சீஸ் ப்ராஃபிட், சி என்னது 2வா. அப்போ எவ்வளவு டேரெக்டாக தெரியும் நம்மளுக்கு 3 டைம்ஸ்னு. 300 அடிச்சா 2 × 300, ஆப்ஷன் ஏ 600 ஆன்சரு. புரிஞ்சா. ஏன் நம்ம இங்கே ஒரு பார்ட்டை 5,000 எடுத்தனால நம்மளுக்கு என்னது ரொம்ப ஈஸியாக இருக்குது போடுறதுக்கு. இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணணும், 25,000 50,000 30,000 போட்டு அவங்க எத்தனை மாதம் இருக்கு திருப்பி நீங்கள் அடிச்சு கொடுத்தாலும் சேம் தான் வரப்போகுது. ஆனால் இப்படி எடுத்துட்டிங்கன்னா என்னது ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம போடுறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏபிசி ஸ்டார்டட் வித் பிஸ்னஸ் ஆஃப் எவ்வளோவா 1,40,000 20,000 22 lakhs இந்த மாதிரி இருக்கா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பார்ட்டை வந்து 10,000 எடுத்துக்கிறேன். நம்ம அங்கே எவ்வளோ எடுத்தோம், எதுக்கு நான் வந்து 10,000 எடுக்கிறேன், வேற என்ன 1 lakh எடுக்கக்கூடாதா, இல்லை வேற 5 lakh எடுக்கக்கூடாதா. நம்மளுக்கு எது கன்வீனியன்ட்டாக எது ஈஸியாக இருக்கோ அப்படி எடுத்துட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் எத்தனை 1 lakhல எத்தனை 10,000 இருக்கும், 10 இருக்குமா. அப்போ 10. அடுத்து என்னது, இதில் எத்தனை 10,000 இருக்குது 14, இதில் 20. அப்போ இதில் என்னது 10:14. திருப்பி நீங்கள் ரேஷியோ எடுத்தோன்னா எடுத்துக்கலாம். இது அடிச்சு கொடுத்து 10 times வரும் 5 7 10 இந்த ரேஷியோவா. சரி, ஓகே. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்றது டேரெக்டாக நம்ம போட்டாலே போதும். ஆஃப்டர் 3 months சி லெஃப்ட் த பிஸ்னஸ். அப்போ என்ன 3 மாதத்துக்கு அப்புறம் அவர் வேலையை விட்டு போயிட்டாராம். ஓகே, இப்போ இவர் 3 மாதத்துக்கு அப்புறம் போயிட்டார். அப்போ மொத்தம் இருந்ததே 3 மாதம் தானே, ஏன்னா 3 மாதத்துக்கு அப்புறம் இவர் போயிட்டார் சி. சரி, ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆஃப்டர் 3 months சி லெஃப்ட் த பிஸ்னஸா. 3 மாதம் கழிச்சு சி வேலையை விட்டு போயிட்டாரு. மொத்தமே 3 மாதம் தான் வேலை பார்த்துருக்காரு. 7 months ஆஃப்டர் சி லெஃப்ட் த பிஸ்னஸ் பி ஆல்சோ லெஃப்ட் த பிஸ்னஸ். அதாவது சி போயிட்டாரு 3 மாதம் கழிச்சு போயிட்டாரு. சி போன 3 மாதம் 7 மாதம் கழிச்சு, அதாவது சி ஆல்ரெடி 3 மாதம் கழிச்சு போயிட்டாரு. சி போன 7 மாதம் கழிச்சு பியும் போயிட்டாராம். அப்போ என்ன அர்த்தம், பி வந்து 10 மாதம் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். புரியுதா. ஏன் இப்போ ஆல்ரெடி சி வந்து 3 மாதம் ஒர்க் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஆஃப்டர் 3 months சி லெஃப்ட் த பிஸ்னஸ். அதாவது சி வந்து 3 மாதம் வேலை பார்த்துருக்காரு, வேலை பார்த்துட்டு போயிட்டார், பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிட்டார். அடுத்து என்னது 7 months ஆஃப்டர் சி லெஃப்ட் த பிஸ்னஸ். சி போய் 7 மாதம் கழிச்சு, சி ஆல்ரெடி போய் 3 மாதம் ஆச்சு. இப்போ 7 மாதம் கழிச்சுன்னா 10 மாதம் ஆச்சா. அப்போ பி வந்து 10 மாதம் ஒர்க் பண்ணிட்டு கிளம்பிட்டார். அண்டு அப்புறம் என்ன சொல்கிறாங்க, பிஎன்சி டுக் தேர் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, அவ்வளோ. நீ அடுத்து அப்போ என்ன, இவர் என்ன அர்த்தம், இவர் 12 மாதமே இருந்திருக்காரு அப்படின்னு அர்த்தம்.
அப்போ வேற என்ன இதுக்கு டேரெக்டாக ரேஷியோ இருக்கா, அடிச்சு கொடுக்கலாமா? இப்போ இது 5 டைம்ஸ் 1, இங்கே 2, இங்கே 2, வேற எதாவது அடிச்சு கொடுக்க முடியுதா? ஓகே, இந்த 2 இருக்கா, 2 இங்கே என்னது 6 டைம்ஸா? அப்போ இங்கே என்ன வரும்? 6:7:3. இதுதான் என்னது மொத்தம். வாட் இஸ் த டோட்டல் ஷேர் ஆஃப் A and B டுகெதர்? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, சியோடது கொடுத்துருக்காங்க. சி தனது லாபத்தை 1155 சொல்லிட்டாங்களா? அப்போ சியோட லாபம் எவ்வளவு? இந்த 3 பார்ட் தான் 1155. அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க, ஏ மற்றும் பியின் மொத்த லாப பங்கு. அப்போ ஏபி சேர்த்து எத்தனை? 6 பார்ட், 7 பார்ட்னா 13 பார்ட். அந்த 13 பார்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ அடிச்சு கொடுக்கலாமா? 3 டைம்ஸ் அடிச்சுட்டா 3 டைம்ஸு ரிமைனிங் எவ்வளோ வரும்? 8 டைம்ஸ், இங்கே 5. அப்போ என்னது 385 × 13. சரி, இப்போ எப்படி போட்டுக்கலாம்? 3850. ஏன்னா 10 டைம்ஸ். அப்போ இன்டூ 3 டைம்ஸ் எவ்வளவு? 5, ரிமைனிங் 1, 24, 25. அப்போ ரிமைனிங் 2 அப்படின்னா 9 + 11. இப்போ இங்கே எவ்வளோ? 5, 0, 1, 0, இங்கே என்ன 5. அப்போ 5005 அப்படின்றதான் நம்மளுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி 5005. புரிஞ்சுல? நம்மளுக்கு என்னது கொடுத்துருக்கதா நம்ம இந்த மாதிரி பிரித்து எழுதிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி என்ன பண்ணுவோம், நம்ம 1 lakh எடுத்துட்டு திருப்பி அதுக்கப்புறம் அது 8 months போடுறாங்க, 5 months போடுறாங்க, அப்படி போட்டு ரொம்ப கொஞ்சம் பெருசாக வரும். நம்ம அடிச்சு கொடுக்குறதுலாம் 1 0 மிஸ் பண்ணாலும் ஆன்சர் தப்பாயிரும். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, PQ 3 பேரும் பார்ட்னர்ஷிப்பை இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா? P இன்வெஸ்ட் 1/5 ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்டு. சரி, ஓகே, இவர் 1/5, இவர் 1/4. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த PQR? 3 பேரும் சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இது 2 எல்சியம் எடுத்தால் எவ்வளோ வரும்? 20. 4க்கும் 5க்கும் எல்சியம் எடுத்தால் 20. P இன்வெஸ்ட் 1/5 ஆஃப் த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ இதுதான் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்குவோம். அப்போ 1/5 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேஷியோ எவ்வளோ இருக்கும்? 1/5 எவ்வளவு? இதில் 4 பார்ட். ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க, Q இன்வெஸ்ட் 1/4 ஆஃப் த டோட்டல் இன்வெஸ்ட். இதில் 1/4 எவ்வளவு? 5 பார்ட். அடுத்து என்ன சொல்கிறாங்க, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் PQR? 3 பேரும் கேட்குறாங்க. இப்போ மொத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் 20 அப்படின்னா 1/5 ஆஃப் த 20. இவர் வந்து P வந்து 4 பார்ட், Q வந்து 5 பார்ட். அப்போ ரிமைனிங் இருக்கிறதான 6. அப்போ மொத்தம் எவ்வளோ? 4 + 5 9. அப்போ 20ல் 9 போயிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளவு? 11. அப்போ ஆரோட பார்ட் என்னது? 11. அப்போ ரேஷியோ என்னது? டைரக்ட் ரேஷியோ 4:5:11. ஓகே, இப்போ இது பாருங்களேன், 3 சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க ABCன்னு. மொத்தம் வந்து 75,500. A subscribes 3,500 more than B and B subscribe 4,500 more than C. Out of the total profit, how much A share A receive அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மொத்தத்தில் A எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ ஓகே, இப்போ A B C 3 எடுத்துக்கலாமா? ABC 3 எடுத்துக்கலாமா? இப்போ A என்ன சொல்கிறாங்க, மொத்தம் இது 3 சேர்த்து எவ்வளவு? 75,500. அப்போ A subscribes 3,000 more under Bன்னு சொல்லிட்டாங்களா? இப்போ நான் என்ன செய்கிறேன், B நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது, நான் Xன்னு வச்சுக்கிறேன். BX அப்படின்னா A என்னவா இருக்கும்? X + 3,500. ஏன் X + 3,500? A subscribe 3,500 more than B. B காட்டிலும் இவர் எவ்வளவு? 3,500 கூட இருக்கு. சரி, ஓகே, அடுத்து B subscribe 4,500 more than C. அப்போ என்ன சொல்கிறாங்க, B subscribe 4,500 more எப்போ அப்படின்னா C காட்டிலும் B வந்து என்னது? அப்போ B subscribe 4,500 more than Cன்னு சொல்லிட்டாங்களா? அப்போ இதில் யார் அதிகம்? B தான் அதிகம். அப்போ Bக்கும் Cக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 4,500. இப்போ நம்மளுக்கு என்ன C எவ்வளோ தானே கேட்கணும். அப்போ C = எப்படி எழுதலாம்? X - 4,500 எழுதிக்கலாமா? ஏன் X? ஏன்னா பியோட வேல்யூ X. அப்போ Cக்கு என்ன எழுதிக்கலாம்? X - 4,500. புரிஞ்சுச்சா இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதியிருக்கோன்னு? அதாவது B subscribe 4,000 more than C. அப்போ B தான் அதிகமாக இருப்பாங்க. அப்போ Bக்கும் Cக்கான டிஃப்ரென்ஸு 4,500. அப்போ C மட்டும் தான், நம்ம C தான் எழுத போகிறோம். அப்போ C மட்டும் அப்படின்னா C இங்கிற போயிடுச்சுன்னா பாசிட்டிவ் ஆயிரும், இது இங்கிட்டு வரப்போ நெகட்டிவ் ஆயிரும். அப்போ ஏன் இங்கே Xன்னு போட்டிருக்கேன்? Bயோட வேல்யூ X. அப்போ X - 4,500. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, இது 3ஐயும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வருதா? 75,500. ஓகே, இப்போ இது 3ஐயும் கூட்டினா என்ன வரும்? 3x வருமா? 3x + 3,500 - 4,500 எவ்வளோ? -1000 = 75500. அப்போ 3x = எவ்வளவு? 76500. ஏன்னா இந்த -1000 அங்கிட்டு போகிறப்ப +1000 ஆயிரும். அப்போ x = எவ்வளவு? 2 times 5 times 00. அப்போ x வேல்யூ என்னது? 25,500. சரி, இப்போ 25,500 தெரிஞ்சு போச்சு. அவுட் ஆஃப் டோட்டல் ப்ராஃபிட்டு மொத்தம். அப்போ ஏவோடது என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம வேல்யூ ஒரிஜினல் வேல்யூ தெரியாதுல்ல, அப்போ ஒரிஜினல் வேல்யூ எடுத்துக்குவோம். இப்போ எக்ஸ் வந்து 25,500. அப்போ ஏவோட வேல்யூ என்னது? இப்போ எக்ஸோட வேல்யூ 25,500. அப்போ ஏவோட வேல்யூ என்னது? எக்ஸ் + 3,500. அப்போ இதில் 3,500 கூடனா 29,000.
அப்போ பியோட வேல்யூ என்னது எக்ஸு 25500. சியோட வேல்யூ இதுலேருந்து 4500 மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும் 21,000. அவ்வளோதான். இது என்னது இது ஏபிசி மூணாவது. இப்போ இதுக்கு ரேஷியோ எடுக்கலாமா 0 கேன்சல், இங்கேயும் 0 கேன்சல், இங்கே என்னது 0 கேன்சல். வேற 5 டேபிளாக எடுக்கலாம்ல. இந்த 5 டேபிள் அடிச்சா 5 டைம்ஸ் 25 அப்போ ரிமைனிங் 4 இருக்கும். அப்போ 858. இங்கே 5 டைம்ஸா 5 1. இங்கே 5 டேபிள்ஸ் அடிச்சா 4 2. அப்போ இது என்னது 58 51 42. இதுதான் ரேஷியோ. இப்போ இந்த 3 பாட்டு சேர்த்து தான் எவ்வளோ சொல்கிறாங்க அதிகபட்சம் அந்த மொத்தம் 3 சேர்த்து 45,300 அப்படின்னா ஏவோடது எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ஓகே. அப்போ 3 கூட்டினா எவ்வளவு 10 11. அப்போ இங்கே 1 ஆட் பண்ணோம்னா இங்கே எவ்வளவு 10 15. அப்போ 151 பாட்டு தான் எவ்வளோவா இந்த 151 பாட்டு தான் எவ்வளோ 45,300 அப்படின்னா ஏவோடது எவ்வளோ 58 பாட்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியுது 515 453 பார்த்தாலே 3 டைம்ஸ்ன்னு தெரியுதா. அப்போ இன்டூ 3 போட்டால் என்ன வரும் 151 இன்டூ 3 போட்டால் என்ன வரும் 3 இங்கே 5 1. இப்போ எவ்வளோ 453 வந்துருச்சா. அப்போ 3 டைம்ஸ் எடுத்து கொடுத்தா இங்கே என்ன 300 வரும். அப்போ 0 இங்கே என்னென்னு கேட்குறாங்க. அப்போ 0 0 3 8 ஆர் 24 2 ரிமைனிங் எவ்வளோ 15 16 17. அப்போ இங்கே என்ன வருது 17,400. ஆப்ஷன் சி 17,400 இருக்கா. இது என்ன இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால கொஞ்சம் பெருசாக தெரியுது. ரொம்ப ஈஸியான சம் தான். இந்த எக்ஸை கரெக்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா மற்ற எல்லாமே ஈஸியாகவே போட்டுடலாம். எக்ஸ் இதுனா அப்போ இவன் ஏ வந்து எக்ஸோட 3500 கூட இருக்காரு. சி வந்து இந்த பிசி கம்பேர் பண்ணாமல் இவ்வளோ இருக்காங்க அப்படின்னா அப்போ மொத்தம் கூட்டி போடுறோம். கூட்டி போட்டு அதுக்கான ரேஷியோ எடுத்துகிட்டு டேரெக்டாக போட போகிறோம். ரொம்ப ஒரு வித்தின் 30 to 40 செகண்ட் கொஞ்சம் கேல்குலேட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன ஈஸியானது தான். ஏபிசி ஸ்டார்ட் பிஸ்னஸ் வித் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ 20,000 25,000 10,000. அப்புறம் 5 மாதத்துக்கு அப்புறம் ஏ வந்து எவ்வளோ 4,000 எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் சி வந்து 8,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் பி வந்து 8,000 எடுக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன 20,000 25,000 10,000 இருக்குது. இது ரேஷியோலாம் எடுத்து போடாமல் நம்ம எப்படி டேரெக்டாக இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மொத்தம் எவ்வளோ இருக்குது 20,000 25,000. இப்போ மட்டும் 20,000 25,000 10,000 இருக்கா. நான் என்ன பண்ணுறேன் ஒரு பார்ட் எனக்கு என்னோட கன்வீனியன்ஸ்க்காண்டி நான் எடுத்துக்கிறேன். ஒரு பார்ட்டை வந்து நான் 1000 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அப்போ ஒரு பார்ட் 1000னா ஏல மொத்தம் எத்தனை பார்ட் இருக்கு 20 பார்ட் இருக்கா ஏபிசி. அப்போ ஏல மொத்தம் 20 பார்ட் இருக்கு. பியில் 25 பார்ட் இருக்கு. சியில் 10 பார்ட் இருக்கு. ஏன்னா ஒரு பார்ட் 10,000 ஒரு பார்ட் 1000 அப்படின்னா ஃபர்ஸ்ட் எவ்வளோ 20 பார்ட் எவ்வளோ 20,000. ஒரு பார்ட் 1000 அப்படின்னா 25 பார்ட் 25,000. அப்போ ஒரு பார்ட் 1000 அப்படின்னா சி வந்து எவ்வளவு 10 பார்ட் 10,000. சரி ஓகே. இப்போ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க ஆஃப்டர் 5 months ஃப்ரம் த ஸ்டார்ட் ஏ இன்வெஸ்டட் 4,000 மோர். இப்போ ஆரம்பத்துலேருந்து பார்க்குறப்ப 5 மாதம் கழிச்சு அப்போ 5 மாதம் வரைக்கும் இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இந்த 20 பார்ட் தான். அப்போ 5 மாதம் கழிச்சு ஏ இன்வெஸ்ட்மெண்ட் 4,000 மோரா. அப்போ இந்த 20லேருந்து 4,000 அப்படின்னா ஒரு பார்ட் 1000 அப்படின்னா 4,000 எவ்வளவு 4 பார்ட்டா. அப்போ 20 + 4 24 இன்டூ எத்தனை மாதம் 7 மாதம். ஏன் மொத்தம் ஒரு வருஷமா. அப்போனா ஒரு வருஷம் அப்படின்னா ஆல்ரெடி 5 மாதம் இங்கே முடிஞ்சிருச்சு. அப்போ மீதி இருக்கிறது 7 மாதம் ரைட்டு. அடுத்து ஆஃப்டர் 6 months ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆரம்பத்துலேருந்து 6 மாதம் கழிச்சு சி இன்வெஸ்டட் 8,000 மோர். இங்கே அதே மாதிரி தான். இங்கே எத்தனை 6 months வரைக்கும் 10 பார்ட் தான் இருக்குது. அப்போ இதுக்கப்புறம் சி இன்வெஸ்டட் 8,000 மோரா. அப்போ ஒரு பார்ட் 1000 அப்படின்னா 8,000ன்றது மொத்தம் எத்தனை 8 பார்ட்டா. அப்போ 8,000னா அப்போ 18. ஏன் ஆல்ரெடி 10 இருக்குது. இங்கே வந்து 8 பார்ட் கூட இருக்குது. அப்போ 18 பார்ட் எத்தனை மாதம் இன்டூ 6. ஓகே. இப்போ அடுத்து என்னது பி ஆஃப்டர் 4 months ஸ்டார்ட். அப்போ 4 மாதம் வரைக்கும் இந்த பாட்டு தான். பி வந்து என்ன பண்ணுறாருன்னா 8,000 எடுக்கிறாரு. நம்ம இப்போ புரியுதா ஏன் இங்கே நம்ம ரேஷியோ வந்து இன்னும் கேன்சல் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கோம். இப்போ இதுலேருந்து நம்ம 8 பாட்டு எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ ப்ளஸ் இதுலேருந்து 8 பாட்டு எடுக்கிறோம். 15லேருந்து 8 போச்சுன்னா எவ்வளவு 17. அப்போ 17 இன்டூ 8. ஏன் 17 into 8 மொத்தம் வந்து என்ன சொல்கிறாங்க அட் த எண்ட் ஆஃப் த இயர். இந்த எண்ட் ஆஃப் த இயர் அப்படின்றது தான் என்னது நம்மளுக்கு இந்த 12 months அப்படின்றது. இப்போ இவங்க 12 months இவங்க 12 months இவங்களும் 12 months இருக்குது. இவங்க 5 மாதம் வந்து 20 பார்ட் வச்சுருக்காங்க. 5 மாதம் கழிச்சு மீதி வந்து 4 பார்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க. அப்புறம் என்னது 24 பார்ட் 7 months. இவங்க 25 பார்ட் ஆல்ரெடி இருக்காங்க 4 மாதம் இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த 8 மாதத்துக்கு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 25 பார்ட்லேருந்து 8 பார்ட்டை எடுத்துட்டாங்க. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் 17 பார்ட்டு. இது வந்து எவ்வளோ 10 பார்ட் இருக்கா. 6 monthsக்கு 10 பார்ட். அடுத்து வந்து 6 monthsக்கு 8 பார்ட் ஆட் பண்ணுறாங்க. அப்போ 18 பார்ட். இது அவ்வளோதான். இதை நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா இது ஏ இது பி இது சியா நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ண போதும் ரேஷியோ கிடச்சிடும் நம்மளுக்கு. இதை டேரெக்டாக ஆட் பண்ணி சால்வ் பண்ண என்ன ரேஷியோ கிடச்சிடும். இப்போ பார்ப்போமா 20 into 5 எவ்வளவு 100.
100 ப்ளஸ் இங்கே எவ்வளோ 8 2 எவ்வளோ வரும் 14 16 அப்போ எவ்வளோ 268 எது ஏவோடது. இப்போ பி என்னது 100 ப்ளஸ் இங்கே எவ்வளோ 5 56 5 அப்போ எவ்வளோ 13 அப்போ 236 இங்கே எவ்வளோ 60 ப்ளஸ் 8 டைம்ஸ் 4 108 8 6 1 அவ்வளோ. இது என்னது ஏபிசிக்கான ரேஷியோ. வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா எது கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கலாம். இப்போ இது 4 டேபிளாக கேன்சல் பண்ணலாமா? இது எல்லாத்தையுமே என்னது இப்போ இது 4 டேபிளாக கேன்சல் பண்ணலாமா? இப்போ இது எல்லாத்தையும் என்னது 4 டேபிளாக கேன்சல் பண்ணால் என்ன வருங்க 6 டைம்ஸா 6 4s 24 ரிமைனிங் 2 இருக்குமா? அப்போ இங்கே என்னது 7 இங்கே 4 டேபிள்ஸா 5 ரிமைனிங் எவ்வளோ 9 இங்கே 4 டேபிளாக இருந்துச்சா 4 டைம்ஸ் இங்கே 2 அப்போ 67:59:42 தான் ஆன்சர். ஆப்ஷன் டி 67:59:42. இது வந்து நீங்கள் நார்மலாக போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக வரும், கேல்குலேஷனுமே என்னது அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பார்ட் எடுத்துகிட்டு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். மொத்தமே நமக்கு என்ன அடிஷனும் மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான் பண்ணியிருக்கோம், இதில் வேறு எதுவுமே பண்ணல. அதுக்கு நம்ம கான்செப்ட் நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்னது டேரெக்டாகவே போட்டுடலாம். இங்கே ஏன் 5 போட்டிருக்கோம், இங்கே ஏன் 7 போட்டிருக்கோம், அந்த முன்னாடி அந்த பேசிக் கான்செப்ட் கொடுத்துருக்க டேட்டாவை தான் நம்ம போட்டிருக்கேன், வேறு எதுவுமே போடல. அவங்க 5 மாதத்துக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ மொத்தம் 12 மாதம் தான். அப்போ மீதி எத்தனை மாதம் இருக்கும் 7 மாதம் 4 பாட்டு கூட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி என்னது இந்த பேசிக் கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுன்னா இது என்னது டேரெக்டாக போட்டுலாம். பார்க்குறக்கு ரேஷியோ இல்லை ஆன்சரோ பெருசாக போட்ட மாதிரி தெரியும். ஆனால் நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். ஏன் அப்படின்னா நம்ம இங்கே ஒரு பாட்டு 1000 நம்ம முன்னாடி எடுத்தனால இது ரொம்ப சிம்பிளாக தெரியுது. இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணணும் 20,000 போட்டு அதை 4 மாதம் இப்போ இங்கே போட்டிங்கன்னா 20,000 × 5 + 24,000 அதுக்கப்புறம் 20,000 × 5 1 lakh போட்டு ஆட் பண்ணி அது என்னைக்கு போட்டு முடிக்கிறது. அப்போ நம்ம என்னது நம்ம ஆல்ரெடி ஒரு பாட்டு 1000 எடுத்தனால இது ரொம்ப ஈஸியாக இருக்குது போடுறது. அப்போ இதென்ன பார்ட்னர்ஷிப்பில் ஓவராலாக என்னது எல்லா மாடல்ஸுமே நம்ம கவர் பண்ணுறோம். வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.